வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். கமெண்ட் ஷோ ஞாயிற்றுக்கிழமை லேட்டாக வரீங்களா? வந்திருக்கமே ஞாயிற்றுக்கிழமை, அதுவே பெருசு. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். ஞாயிறு வணக்கம். கருத்துரை பகுதிக்கு வரவேற்கிறோம். கேள்விக்குள்ள போயிடலாம். ஆமாம், போகலாம். முதல் கேள்வி என்னன்னா, அந்த சென்னையிலேருந்து ரஷ்யாவுக்கு ஒரு கடல் வழித்தடத்தை அமைக்கிறதுக்கான வேலை நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அது வந்து ஏன் புது வழித்தடமா, இது ஏன் திடீர்னு அமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அரவிந்த்ராஜ் அப்படிங்கிற நேயர். என்ன, இந்த கடல் வழித்தடம் ஏற்கனவே வந்து சோவியத் எரால நம்ம சென்னை வழியாக ரஷ்யாவுக்கு போயிட்டு இருந்ததா ஒரு தகவல் இருக்குது. இங்கேருந்து கப்பல் வழித்தடம் ஏற்கனவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ரிவைவ் பண்ணி திரும்ப எடுக்கிறதுக்கு தான் முயற்சி எடுக்கிறோன்னு மத்திய அரசுலேருந்து சொல்கிறாங்க. 2019 புத்தினும் மோடியும் சந்திச்சப்பயே இது வந்து ஒரு முன்மொழியப்பட்ட ஒரு திட்டம் தான். அது சென்னை டு விளாடிவோஸ்டோக் அப்படிங்கிறது ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்டில் இருக்கிற ஒரு நகரம். அந்த நகரத்தோட சென்னை துறைமுகத்தை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். இது வந்து மேரிடைம் ஈஸ்டர்ன் காரிடார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வெஸ்டர்ன் காரிடார் ஒன்று போயிட்டுருக்கு. எங்கேருந்து அப்படின்னா மும்பை டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், இந்த நகரத்தை கனெக்ட் பண்ணுது, ரஷ்யாவோட இந்த நகரத்தை. இந்த வழியாக போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 40 நாள் ஆகுமா கப்பலில் போகிறதுக்கு. ஆனால் இப்போ சென்னை டு இந்த விளாடிவோஸ்டோக் போகிறதுக்கு 24 நாட்கள் தான் ஆகும், 16 நாள் கம்மியாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால 40% டைம் மட்டும் இல்லாமல் காஸ்ட் கட்டிங்கும் இருக்கும். நமக்கு வந்து ஃபியூவல் வந்து கம்மியாக தான் செலவாகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மத்திய அரசுலேருந்து சொல்கிற ஒரு விஷயம். அந்த மும்பை டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பார்த்தோம்னா 16,066 கிலோமீட்டர் இருக்குது. இந்த சென்னை டு விளாடிவோஸ்டோக் வந்து 10,458 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு 5,000 சொச்சம் கிலோமீட்டர் நமக்கு கம்மியாகுது. அதனால இதுதான் பெஸ்ட் ரூட்டுன்னு சொல்லி இங்கே உள்ள கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் அவர் வந்து சொல்கிறாரு. அதில் இன்னொரு விஷயமும் அவர் பேசும்போது சொல்கிறாரு. ஏன்னா இங்கே வந்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் ரஷ்யாவிலேருந்து சில டெலிகேஷன்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு மீட்டிங்கில் சென்னையில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ தான் இந்த திட்டத்தை பற்றி விரிவாக பேசியிருந்தார். பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. இங்கே வந்து இந்தியாவில் நிறைய ஷிப்யார்ட்ஸ் இருக்குது. அந்த ஷிப்யார்ட்ஸில் உங்களோட கப்பலுக்கு தேவையான விஷயங்களோட செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாவில் வந்து அந்த ஆர்டிக் ஓஷன் பக்கம்லாம் போகும்போது ஐஸ் நிறையா இருக்கும். அந்த ஐஸ் பிரேக் பண்ணுற ஐஸ் பிரேக்கர் கப்பலுக்கு முன்னாடி இருக்கும். அந்த பாகங்கள்லாம் கூட இங்கே செய்யலாம், நமக்கு வந்து நிறைய ஷிப்யார்ட்ஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதை வச்சு தான் இப்போ நிறைய கேள்விகள் வருது. முக்கியமாக எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா, ஷிப்யார்ட்ஸ்னா இப்போ சென்னைக்கு போகிறதுல அந்த காட்டுப்பள்ளி துறைமுகம் இருக்குது, அங்கே தான் ஷிப்யார்ட்ஸ் இருக்குது, அது அதானிக்கு சொந்தமாக இருக்குது. இப்போ அங்கிருந்து இங்கே வருது அப்படின்னா அதானிக்காக பிரதமர் மோடி வேலை செய்கிறா அப்படின்ட்டு தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் வந்து கேள்வி எழுப்புறாங்க. ஆல்ரெடி அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் இருக்க மக்கள் வந்து அவங்களோட லேண்டை கேட்டு அவங்களோட இருப்பிடத்தை கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இப்போ இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும், இது இன்னும் வருதுன்னா இப்போ இங்கே இருக்கிற மக்கள் இன்னும் அடிச்சு தான் வெளியே விரட்டுவாங்க. அப்போ அதானிக்காக கொண்டு வராங்கிற ஒரு கேள்வி வந்து எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க. ஆமாம், இது முதல் கட்டமாக வந்த தகவல்கள் தான் இதெல்லாம். ஆனால் அந்த ஷிப் என்னமோ வரப்போகுது, சென்னை துறைமுகம் தான் வரப்போகுது. சென்னை துறைமுகத்துக்கு வந்தாலும் ஷிப்யார்டு வந்து அதானி கிட்ட ஒரு வச்சிருக்காரு. இப்போ வந்து ஓரளவு தான் இருக்குது. இதுவே மக்களுக்கு வந்து அங்கே வாழ்வாதாரத்தை பறித்து தான் எடுக்கப்பட்டதுங்கிறதான் குற்றச்சாட்டு. இப்போ நிறைய கப்பல் வருது, இன்னும் விரிவாக்கம் பண்ணுறோன்னாங்கன்னா அந்த மக்கள் எங்கே போய் நிற்பாங்கன்னே தெரியல, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இது வந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஆண்டே தொடங்குறதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த ரூட்டு புது ரூட்டு அப்படின்னா, ஒன்று காஸ்ட் கட்டிங்கு, இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெட் சி. இப்போ நம்மளே பார்த்தோம், காசா போகிறப்ப ரெட் சி வழியாக போகிறவங்கலாம் அந்த ஹவுதி அமைப்பு வந்து நிறைய கப்பல்களை ஹைஜாக் பண்ணாங்க. ஸோ ஒரு பதற்றமான சூழல் தான் இருக்குது ரெட் சீலன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு போனால் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது அப்படிங்கிறதையும் வந்து இவங்க சொல்கிறாங்க நம்ம மத்திய அரசு. இதே நேரத்தில் அங்கே உள்ள வெளியுறவுத்துறை, ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதனால வந்து ஒரு $50 பில்லியன் ட்ரேட் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கும், இதுல அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு இந்த ரூட்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த ரூட்டை இன்னொன்று எக்ஸ்டெண்ட் கூட நாங்க பண்ணுவோம், அந்த நார்த்தன் சி ரூட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கூட அவர் சொல்றாரு. அலஸ்கா, செர்பியா வரையும் போறதுக்கான வாய்ப்பு கூட இந்தியாவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்று, இந்த ரூட்ல வந்து நம்ம இன்னும் சில நாடுகளை கவர் பண்ணலாம், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா இதெல்லாம் கூட கவர் பண்ணலாங்கிறதும் இங்கே உள்ள மத்திய அரசு அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தென்சீன கடல் வழியாக ட்ராவல் ஆகி போகுது. ஸோ இந்தியாவோட இருப்பு அந்த கடல் பகுதியில் இருந்துகிட்டே இருக்கும். சீனாவுக்கும் கொஞ்சம் ஒரு பயத்தை காட்டின மாதிரி இருக்கும். ஒரு சீனா தானே எல்லாத்தையும் ஆதிக்கம் கையில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போனோம்னா அந்த வழியில் நம்ம இந்தியாவோட பாதையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்ததுக்கப்புறம் தான் இதோட பயன்பாடு எப்படி இருக்குது, இதில் அதானிக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக தெரிய வரும்.
பார்ப்போம். சிபிஎன் வருண், நீங்கள் டெய்லி ஒர்க்கை ஒரு விளாகாக போடலாம்ல, ரொட்டீனாக ஆஃபீஸில் என்ன பண்ணுவீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அதை விளாகாக போடலாமேங்கிற மாதிரி வருண் ஆதித்யான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓகே, நல்லா கேள்விதான். ஆனால் என்னன்னா அதை விளாகா பண்ணோம்னா எங்களுடைய வாட்ஸ்அப் தான் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் நானும் வரணும் நேரில் பேசிக்கிறது வந்து இந்த ஸ்டுடியோக்குள்ளே வரப்போ தான். அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் வெளியே நின்று பேசுவோம், ஸ்டுடியோக்குள்ள வந்து தான் டீட்டெயிலாக வந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி முழுக்க எங்களுடைய கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே சேட்டில் தான் வந்து இருக்கும், வாட்ஸ்அப் சேட்டில் தான் வந்து இருக்கும். அது வந்து நேரங்காலம்லாம் கிடையவே கிடையாது. அவர் ஒரு 12 மணிக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சுடுவாப்புல. இன்கேஸ் எனக்கு தூங்க லேட் ஆச்சுன்னா நான் ஒரு மணிக்கு செய்தி பார்க்குறேன்னா அதை நான் அனுப்பிச்சுடுவேன். அதை தாண்டி டீம் ஏதாவது செய்தி அனுப்பிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து 2 பேரும் மாறி அனுப்பிச்சு விட்டுப்போம். இப்படி எங்களுடைய ஒரு நாள் வாட்ஸ்அப் கான்வர்சேஷனே ஒரு 100க்கு மேலே போகும், 100க்கு மேலே தாண்டும் சில சமயம் எல்லாமே. ஆமாம், அதனால ஏதாவது ஃபார்வர்டு பண்ணால் முதல்ல வருணுடைய பேர் தான் மேலே வரும். உங்களுக்கு அப்படிதான் நினைக்கிறேன். ஆமாம், அதனால வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஃபார்வர்டு அனுப்பணும்னா ஃபர்ஸ்ட் பேராக வரும். அவ்வளோ நியூஸ் வந்து மாற்றி அனுப்பிச்சிட்டே இருப்போம். அதே தான். நிறைய ப்ளூப்பர்ஸ் வேற நிறைய நேர்கள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. பெரும்பாலும் இப்போ ப்ளூப்பர்ஸு வரணும்னு எங்களுக்கும் ஆசை தான். பட் ஆனால் செட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. எடுத்து அப்படிதான் எடுக்கணும். ஏன்னா முதல்ல வந்து தத்தகான்னு இருந்தோம், இப்பயும் அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஒரே டேக்கில் ஓரளவுக்கு முடிச்சிடுறோம். சின்ன ஹிக்கப்ஸ் தான் வந்து இருக்கு. அதனால வர்றோம்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளார கான்வர்சேஷன் என்ன பேசணும், என்னென்ன நியூஸ் பேசணும்னு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு மீதி இப்படி ஒரே ஸ்டேஜ்ல வந்து முடிச்சிடுறோம். நிறைய நேர்கள் ப்ளூப்பர்ஸ் எல்லாம் வர கேட்கறாங்க, மெயில் அனுப்பிலாம் கேட்டிருக்காங்க. அதனால இப்போ ப்ளூப்பர்ஸ் பண்ணி போமா, அது இயல்பா வந்தாதான் நல்லா இருக்கும், ப்ளூப்பர்ஸா இருக்கும். இது பண்ணோம்னா ரொம்ப செயற்கைத்தனமா இருக்கும். ப்ளூப்பர்ஸ் ஓகே, இருங்க கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி. வேல்முருகன் என்ன கேட்டிருக்காருன்னா, விடுதலைக்கு பிறகு இந்தியாவில் வந்து மன்றாட்சி ஜமீன்தார் அந்த முறையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒழிச்சிட்டு போனாங்களா, இல்ல சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அதை வந்து ஒழிச்சாங்களா, இருந்தாலும் கூட ஐரோப்பாவில் இப்போ கூட மன்னராட்சின்லாம் சொல்லப்படுது, அதோடைய முரண்பாடுகள் என்னங்க தெளிவாக சொல்லுங்கன்னு வந்து கேட்டிருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முகலாயர்கள் ஆட்சிக்கு பின்னாடி தான் இந்த ஜமீன்தார் முறை வந்ததா வந்து சொல்றாங்க. வரலாறு அப்படிதான் வந்து சொல்லுது. ஜமீன்தார்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட நிலம் இருக்கும், ஏழைகள்கிட்டையும் நிலம் வச்சிருப்பாங்க. நிறைய நிலங்கள் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே அவங்களே வந்து பயிரிட முடியாது, வேலை செய்ய முடியாது. அதனால ஏழைகளுக்கு கூட இருக்க நிறைய பேருக்கு வந்து பங்கிட்டு கொடுத்து அதில் வந்து உழவு பார்த்து அதில் வர தானியங்களை வந்து எடுத்துப்பாங்க. அதை தாண்டி அதுக்கு வாடகையும் வந்து வசூலிப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு பின்னாடி என்னன்னா, இந்த ஜமீன்தார் முறைங்கிறது வரி வசூலிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தது. அவங்க போய் எல்லாத்திட்டையும் வரி வசூல் தேவை கிடையாது. ஜமீன்தார்கள்ட்டே வந்து இவ்வளவு வரி வசூல் நீங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னா வரி வசூல் கொடுத்துருவாங்க. அது ஜமீன்தார்னு சொல்லுவாங்க, சின்ன ஜமீன்தார்னு சொல்லுவாங்க. குறுநில மன்னர்கள் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல தமிழ்நாட்டிலே இருந்ததா வந்து சொல்றாங்க. தரவுகள் அப்படிதான் வந்து இருக்கு. மிராசுதாரர்கள்லாம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு லேண்டுக்கான அந்த டாக்ஸ் இதெல்லாம் நிர்வகிக்கிறது தான் இவங்களை ஆங்கிலேயர்கள் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் போன பின்னாடி, சட்டம் இயற்றினதுக்கு பின்னாடி தான் மெல்ல இந்த குறுநில மன்னர்கள் ஜமீன்தார்கள்லாம் வந்து ஒழிச்சாங்க. அப்ப என்னன்னா, இந்திய அரசாங்கமே மன்னர் மானியம்லாம் ஒண்ணு கொடுத்தாங்க. ஆமா, பழைய ஜமீன்தார் மொழியை உழைச்சதுக்கு புதிய அரசாங்கம் வந்து நிறைய மன்னர் மானியம்லாம் கொடுத்துருவாங்க. மன்னர் மானியம்லாம் ரொம்ப பெரிய தொகை. என்னோட லேண்ட்லாம் நீங்க எடுத்துட்டீங்க, நான் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டோம்லாம், அப்ப எங்களுக்கு தான் மானியம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க மன்னர்கள். மன்னர்களுக்கு நிறைய மானியம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்திரா காந்தி பீரியடா வந்து ஒழிச்சிருக்காங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் வந்து இந்த ஜமீன்தார்களையோ மிராசுதாரர்களையோ குறுநில மன்னர்களையோ ஒழிக்கல, அவங்க வந்து வரி வசூலிக்கு தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி தான் இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஒழிச்சிருக்கோம். இப்ப ஏன் அங்க ஒழிக்கலைங்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். ஒழிச்சிருந்தா அங்கேயே ஒழிச்சிட்டு போயிருக்கலாம். ஆங்கிலேயர் நிறைய விஷயத்த ஒழிச்சாங்க, அப்படி இதை ஒழிக்கல. பட் அதனாலதான் இன்னும் அங்கேயும் இருக்குன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஆனா என்னன்னா, பிரிட்டன்ல கூட அது மன்னராட்சி நம்ம சொல்லிட முடியாது. ஆமா, அங்க தேர்தல் நடத்தி அவங்கதான் சட்டம்லாம் கொண்டு வராங்க. மன்னர் வந்து அவங்கள நியமிக்கிறாங்க, பிரதமராக அவங்கள நியமிக்கிறேன், அந்த அளவுக்கு தான் பவர்ஸ் இருக்கு. ஆமா, பிரதமர்கள் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட, இப்போ கூட தேர்தல் நடந்தது, அவங்களுக்கு தான் அந்த ஃபுல் பவர்ஸ் இருக்கு. பொதுவாக அந்த இங்கே உள்ள நில சுவாந்தார்கள், அதாவது ஜமீன்தார்கள் சமஸ்தானமாக வச்சுக்கிட்டு நிறைய நிலங்களை தங்கள் கைகளில் வச்சுட்டு இருந்தவங்களுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் பல போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. மக்களோட நிலத்தை பிடுங்கி வச்சுட்டு தான் நீங்கள் எங்களை அடிமைப்படுத்திருக்கீங்க, குரலை வந்து இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்பியிருக்கு, நிறைய விஷயங்கள், நிறைய நீதியும் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்கள நிலக்கிழார் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இதுல என்னன்னா, இந்த பிரிட்டன் தான் இப்போ உலகத்தில் நடக்கிறதுக்கான போருக்கான முக்கியமான காரணமேன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கதான் வந்து பாலஸ்தீனத்தை இஸ்ரேலுக்குள்ள வந்து வச்சுட்டு போனாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம பார்த்தோம், இலங்கையிலுமே அவங்க பிரிச்சு கொடுத்துட்டு போறப்பவே வந்து தமிழ் மக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேண்டை கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அவ்வளவு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது.
உலகத்தில் இருக்க நிறைய போர்கள் நடக்கிறதுக்கு காரணம் பிரிட்டன் எடுத்த ஒரு முடிவுகள் தான், அதுவும் மறக்கவே முடியாதுதான். பிஎஸ்பி ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் அக்கௌண்ட்ல இருந்து வாட் இஸ் த ரீசன் ஃபார் பிஎம் டு விசிட் ஆஸ்ட்ரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்தியா ஏன் அங்கே போய் ஆஸ்ட்ரியாவோட ஒரு டை வச்சுருக்காங்கங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இது தொடர்பாக நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அருண்குமார் அப்படிங்கிற நேயர் வந்து கடந்த 10 வருடங்களில் ஆஸ்ட்ரியா எப்படி மிஸ் ஆனது மோடிக்கு கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நேருவோட சதியாக இருக்குமோ அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நேருக்கும் ஆஸ்திரியாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அதை பற்றியும் பேசலாம். இன்னொரு நேயர் சத்யன் மதியழகன் அப்படிங்கிறவர் 41 வருஷமாக ஏன் எந்த பிரதமரும் ஆஸ்ட்ரியாவுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆஸ்ட்ரியா தொடர்பாக நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ தான் பிரதமர் மோடி வந்து அங்கே போய் ஆஸ்ட்ரியாவோட அந்த சான்சலர் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே அதிபரை, அவரெல்லாம் மீட் பண்ணிட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்தார். இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆஸ்ட்ரியா இந்தியா பாண்ட் அப்படிங்கிறது எப்போ தொடங்குச்சுன்னா 1949 அந்த டிப்ளமேட்டிக் டைஸ், அந்த ராஜாங்க ரீதியிலான உறவு வந்து தொடங்குச்சு ஆஸ்ட்ரியாவுக்கும் இந்தியாவுக்கும். அது வந்து அந்த உறவுக்கு தொடங்கினதுக்கப்புறம் வந்து அங்கே முதல் முறையாக போனது நம்மளோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அவர் வந்து 1955 வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு நேரடியாக போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்திரா காந்தி வந்து 1971, 83 இந்த 2 ஆண்டுகள்லையுமே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரதமரும் அங்கே போகலை, ஆனால் வந்து ஜனாதிபதிகள் போயிருக்காங்க. 1999 KR நாராயணன் போயிருக்காரு. பிரதீபா பாட்டீல் வந்து 2011 போயிருக்காங்க. வெளியுறவுத்துறை அதிகாரிகள் போயிருக்காங்க. 2022 ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்து அங்கே போயிருக்காரு. ஆனால் இப்போ தான் வந்து 40 ஆண்டுகள் கழித்து பிரதமர் மோடி அங்கே நேரடியாக வந்து போயிருக்காரு. என்ன இன்ட்ரெஸ்டில் அங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சொல்கிற விஷயம் என்னென்னா, பொதுவாக ஆஸ்ட்ரியாவோட அந்த கேபிட்டல் வியன்னா அந்த நகரம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஆர்கிடெக்சருக்கு வந்து அவங்களுக்கு ஆர்கிடெக்சரில் ஒரு கிங் தான் ஆஸ்ட்ரியாவில் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள பில்டிங்ஸை வச்செல்லாம் சொல்கிறாங்க. கலாச்சார ரீதியாகவும் நிறைய சிறப்பான விஷயங்கள் ஆஸ்ட்ரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்தியாவோட அவங்க எது எதெல்லாம் டைப் வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி தராங்க. எந்தெந்த துறையிலனா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேம்படுத்துறதுல, அதே மாதிரி ஸ்டார்ட் அப் செக்டரை வந்து மேம்படுத்துறதுல, ரினியூவபிள் எனர்ஜிஸ்க்கு நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கான ஒப்பந்தங்கள் நம்ம அந்த நாட்டோட போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு அரசியல் நேரு வச்சு ஒரு அரசியலும் வந்து போயிட்டு இருந்தது. ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸோட பொதுச் செயலாளர் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரதமர் மோடி அங்கே போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவர் ஒரு விஷயம் சொன்னார். இந்த ஆஸ்ட்ரியாங்கிற நாடு உருவாகிறதுக்கு, ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக உருவாகிறதுக்கு காரணமே நேரு தான் அப்படிங்கிறத இந்த நேரு ஃபோபியா உள்ள மோடி போன்ற ஆட்கள் வந்து நினைவில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வந்து ஒரு அரசியலாக இங்கே போயிட்டு இருந்த டைம்லேயே அவர் அங்கே ஆஸ்ட்ரியாவில் போய் இறங்கினோன்னா ஆஸ்ட்ரியாவோட அந்த சான்சலர் அவர் வந்து கால் நெகாமர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அங்கே பேசுகிறாரு. ப்ரெஸ் மீட்டில் பேசும்போதே 1955 நடந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியும் நமக்கு. ஆஸ்ட்ரியா ஒரு நாடாக உருவாகிறதுக்கு இந்தியாவோட பிரதமர், முன்னாள் பிரதமர் நேரு வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கார் அப்படிங்கிறத அங்கே அவர் நினைவு கூர்ந்தார். ஸோ அது ஒரு விஷயமா வந்து திரும்ப இங்கே காங்கிரஸில் எடுத்துகிட்டு அவரே சொல்கிறாரு பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 1955 என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ்ட்ரியா 4 வந்து பிரித்து வச்சுக்கிட்டாங்க. யார் யாருன்னா, ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டாங்க, பிரான்ஸ் ஒரு பக்கத்தில் நாங்கள் இங்கே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க, இன்னொரு பக்கம் பிரிட்டன் வந்து நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க, சோவியத் யூனியனும் ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 4 பிரிஞ்சு கிடந்தது. ஆனால் ஆஸ்ட்ரியா என்ன விரும்பினாங்கன்னா, நாங்கள் ஒரு தனி நாடாக, ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக நாங்கள் இருக்கணும், அதை தான் நாங்கள் வந்து விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து ஐநால வாக்கெடுப்புலாம் நடத்தப்பட்ட போது இந்தியா வந்து ஆதரவாக வந்து வாக்களிச்சிருந்தாங்க ஆஸ்ட்ரியாவுக்கு. அவங்க தனி நாடாக தான் இருக்கணுங்கிறது தான் இந்தியாவோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு நம்ம இந்தியாவோட பேசி பார்ப்போம்னா, அங்கே அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவங்கலாம் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிகாரிகள்லாம் கிளம்பி டெல்லிக்கு வந்து நேருவோட ஒரு மீட்டிங் போட்டாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சு 1953 ஒரு 2வது மீட்டிங் நடந்தது. அது எங்கே நடந்ததுன்னா, 2ஆம் எலிசபெத் வந்து ராணியாக வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்களா, அந்த விழாவில் வந்து நேருவும் கலந்துக்கிட்டாரு. அவங்களோட அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் க்ரூபர் அப்படிங்கிறவர் வந்து கலந்துக்கிட்டாரு.
அங்கே வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு நேரு வந்து ஏன்னா நேரு வந்து அப்போ எடுத்திருந்த ஸ்டாண்டு நம்ம யார் பக்கமும் இல்லை, வெஸ்ட் சைடும் இல்லை சோவியத் சைடும் இல்லை, மேற்குலக நாடுகள் பக்கமும் நம்ம நிற்க வேணாம், இந்த பக்கம் சோவியத் ஒரு நடுநிலையாக நிற்போம், நான் 2 பேருக்கும் ஆதரவு அப்படின்றதுனால அவரோட பேச்சை வந்து 2 பக்கமுமே கேட்டாங்க. அதோட விளைவாக ஆஸ்திரியா வந்து ஒரு தனி நாடாக வந்து உருவாச்சு. அதுக்கு வந்து 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க, இந்த பக்கம் உள்ளவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, இந்த பக்கம் உள்ளவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து ஆஸ்திரியா எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு மையப்பகுதியில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்காங்க, இந்த சைடு கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்காங்க. 2 பேருமே அதில் ஒரு ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. பட் நேருவோட அந்த பேச்சு அப்படிங்கிறது ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது எடுபட்டதுனால 2 சைடும் ஒத்துக்கிட்டு ஆஸ்திரியாவை தனி நாடாக இருக்க விட்டாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்பயும் வந்து நினைவு கூர்ந்திருக்காரு அங்கே போகும்போது. இதுதான் நேருவோட பங்கு ஆஸ்திரியாவில். 41 ஆண்டுகள் ஏன் போகலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. யாரும் போகாமல் இல்லை, இங்கேருந்து ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தங்க போயிட்டு இருந்தாங்க. அங்கேருந்தும் வந்து இங்கே பிரசிடென்ட்ஸ் வந்து இங்கே வந்தாங்க, ஆஸ்திரியாவோட பிரசிடென்ட்ஸ். அந்த டைஅப்புங்கிறது 2 நாடுகளுக்கும் இருந்துக்கிட்டே தான் இருந்தது, இல்லாமல் இல்லை. ஆனால் பிரதமர்கள் போகாமல் இருந்தாங்க, இப்போ போயிட்டு வந்துட்டாரு. போகாமல் இருந்த ஒரே நாடு ஆஸ்திரியா தான் நினைக்கிறேன், இப்போ அதுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளிக்கு போனாங்களே, அதை பற்றி எந்த செய்தியுமே இல்லையே, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி வீரசேகர் அப்படிங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காரு. இந்த சுனிதா வில்லியம்ஸ் நம்ம எல்லாருக்குமே அவங்கள பற்றி தெரியும். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா தீபக் வந்து இங்கே குஜராத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து அமெரிக்காவில் நாசாவில் ஒரு முக்கியமான விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானியாக இருக்காங்க. அவங்க 2 முறை வந்து விண்வெளிக்கு போயிட்டு திரும்பியிருக்காங்க வெற்றிகரமாக. கிட்டத்தட்ட 360 நாட்கள், இப்போ போனதையும் சேர்த்து சொல்கிறாங்க, 360 நாட்கள் வந்து விண்வெளியில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 58 வயதாவது. 360 நாட்கள் விண்வெளியிலே இருந்து சாதனை. ஒரு 5 நாள் முடுக்கூட இருந்தாங்கன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில 1 வருஷம் ஃபுல்லாவே விண்வெளியிலே கழிச்சிருக்காங்கிற பெருமை அடைவாங்க. ஆமா, அது வந்து வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. ஜூலை கடைசியில தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால 365 நாள். அதுலயும் இன்னொரு சாதனை அவங்க வச்சிருக்காங்க. அதிக நேரம் ஸ்பேஸ் வாக் பண்ண பெண் அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு வெளியே போய் அந்த ஸ்பேஸை போய் நடந்து போய் பார்க்கறது, அங்கே நடக்க முடியாது, அந்த மாதிரி போய் பார்க்கறது தான் ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட 50 மணி நேரம் 40 நிமிஷம் ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்களாம் சுனிதா வில்லியம்ஸ். ஸோ இந்த சாதனைகள்லாம் வச்சிருக்க சுனிதா வில்லியம்ஸ் ஏற்கனவே 2 முறை வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ 3வது முறையாக ஜூன் 5ஆம் தேதி பச் வில்மோர் அப்படிங்கிறவரோட சேர்ந்து தான் ஸ்பேஸுக்கு கிளம்புனாங்க. ஸ்டார் லைனர்ல கிளம்பி போனாங்க. ஆனா அவங்களுக்கான வேளாண் பார்க்கல ஒரு 7-8 நாள் தான் இருந்திருக்கு. ஆனா அவங்க அந்த கசிவு ஏற்பட்டதுனால அவங்களால திரும்பி வர முடியல பூமிக்கு. ஆமா, அந்த ஸ்டார் லைனர் ஏர்கிராஃப்ட் 25 ஹவர்ஸ்ல விண்வெளி சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போயிடும் சொல்றாங்க. 25 ஹவர்ஸ்ல அங்க போயிடுவாங்களாம். அங்க போய் ஒரு வாரத்துல ஆராய்ச்சியை முடிச்சுட்டு வரலாங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஆனா வந்து அந்த ஹீலியம் லீக் ஆயிடுக்கு. அதை தாண்டி மேல் ஃபங்க்ஷன்ஸும் சில விஷயங்கள், த்ரஸ்டர்லாம் மேல் ஃபங்க்ஷன் ஆனதுனால நினைச்சபடி திரும்ப வர முடியல. கிட்டத்தட்ட இப்போ 1 மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்க அங்கேருந்து நாங்கள் வந்து இங்கே ஜாலியாக தான் இருக்கோம், ஆராய்ச்சி பண்ணி இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம், எனக்கு ஸ்டார் லைனர் மேலேயும் நாசா விஞ்ஞானிகள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, அவங்க வந்து கண்டிப்பாக நாங்கள் வீடு திரும்புவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது, எந்த ப்ராப்ளமும் பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் அங்கேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் சென்டர்லேருந்தே, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து. இதுக்கு இப்போ நாசா விஞ்ஞானிகள் வந்து ஒரு குழு அமைச்சு அதை எப்படி சரி பண்ணி நம்ம இங்கே கொண்டு வரதுங்கிறத வேலை வேகமாகவே நடந்துட்டுருக்கதா சொல்கிறாங்க. எந்த டேட்டும் ஃபிக்ஸடாக சொல்லலை, பட் ஜூலை எண்டுக்குள்ளே அவங்கள வந்து இங்கே நாங்கள் கொண்டு வந்துடுவோம், நாசாவுக்கு திரும்ப கொண்டு வந்துடுவோம், அவங்க வந்து பூமிக்கு திரும்ப வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த இதுவும் இல்லைங்கிற மாதிரி உறுதியாகவே சொல்கிறாங்க. ஆமாம், இவங்க வந்து சுனிதா வில்லியம்ஸ் 27 மணி நேரம் பயணித்து அங்கே போனாங்கல்ல, அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைஞ்ச உடனே அந்த இதிலிருந்து வெளியே வராங்க. அந்த ஆல்ரெடி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்களா விஞ்ஞானிகள் சர்வதேச விண்வெளி மையத்துக்குள்ள உட்காந்து, அந்த காட்சிகள் பார்க்குறப்பே ரொம்ப நல்லா இருந்தது. நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர காட்சிகள் எல்லாமே பயங்கர வைரல் ஆச்சு அந்த ஜூன் 5-6ஆம் தேதி. இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த ஸ்பேஸ் வாக்கு, இதெல்லாம் இப்போ கேட்டோன்னே நிறைய படங்கள்லாம் ஞாபகம் வருது. கிராவிட்டின்னு ஒரு படம் வந்திருக்கு, சூப்பராக இருக்கும். பேசஞ்சர்னு ஒரு படம் வந்திருக்கு. எதிர்காலத்தில் எப்படி இங்கிருந்து மனிதர்கள்
வேற கிரகத்துக்கு போவாங்க, வேற ஒரு வாழக்கூடிய ஒரு பூமி மாதிரி ஒரு இடத்துக்கு கோளுக்கு எப்படி போவாங்க, ரொம்ப நிறைய படங்கள்லாம் இருக்கு. இன்ட்ரெஸ்டெல்லர் ஒரு படம் இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ்ல ரொம்ப பிடிச்ச படம் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் அந்த படத்தை வந்து பாக்குறோம். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து இந்த ஸ்பேஸ் படம், டைம் டிராவலர் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பேன். விக்ரம் பார்த்துருக்கீங்களா? சேட்டலைட் அனுப்புவாங்கல்ல, பழைய விக்ரம் சொல்றேன். ஓகே, சரி. அதனால நீங்க சொன்ன படம்லாம் சொன்னீங்கன்னா நாங்களும் பார்ப்போம். ஆமா, நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். அடுத்த வாரமும் இதே மாதிரி சந்திப்போம். நன்றி. நன்றி. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான vernacular edtech பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.